சிங்கப்பூர் நகரின் தெருக்களில் செல்லும்போது வெயில் காரணமாக தாகம் ஏற்பட்டால் பானங்களை வாங்கி அருந்த அனைவரும் விரும்புவார்கள். ஆயினும் அந்த பானங்களில் சேர்க்கப்பட்ட ரசாயன கலவைகள் உடலுக்கு பாதகம் விளைவிக்கும் என்று பல மருத்துவர்களும் சொல்லுவதால் கொஞ்சம் அச்சப்படுவார்கள். ஆயினும் சிங்கப்பூர் தெருக்களில் உடனடியாக பழங்களை சாறாக பிழிந்து தரும் யந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஆப்பிள் பழங்கள் நாங்கள் நாணயத்தை அல்லது பணக்காட்டை அல்லது போன் ஊடாக அதற்கு பணத்தை செலுத்தினால் அந்த யந்திரங்கள் எங்கள் கண் முன்னாலேயே தெரியக்கூடியதாக எத்தனை பழங்கள் புழியப்படுகின்றது என்பது கூடி எங்களுக்கு தெரிகின்றது. அந்த பழங்களை பிழிந்து சாறை ஒரு சிறு பாத்திரத்தில் கீழே கிடைக்கின்றது. எடுத்து தாமாக அருந்தி கொண்டு போவார்கள். அவர்களுக்கு நேர விரயமும் இல்லை, உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேணும். இந்த வகையில் ஆப்பிள் பழச்சாறு, தோடம்பழச்சாறு, கரும்பு கூட அவ்வாறு புழியப்பட்டு பானம் கிடைக்கின்றது என்பது மிக அற்புதமான அருமையான செயற்பாடு. இந்த யந்திரங்கள் அநேகமானவை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு இந்திய நிறுவனத்தின் பெயர்களும் எழுதப்பட்டுள்ளது, தயாரிக்கப்பட்ட அதோட ஹிந்தியில் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டு அந்த யந்திரங்களை எடுத்து இங்கே சேவை செய்கிறார்கள் என்பது நன்றாக இருக்கின்றது. நன்று.